இரட்டை இலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுதான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொறுப்பேற்றது ஓபிஎஸ்ஸிற்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. நேற்று வந்தவர் பொதுச்செயலாளர் பதவி வரை உயர்ந்து விட்டாரே என்ற ஒரு கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சில வேலைகளில் ஈடுபட்டார். அதாவது அதிமுக என்பது எந்த ஒரு சாதி சமய சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் தம்பியாகத்தான் பழகி வருகிறார்கள். செங்கோட்டையன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்கள் மிகவும் கண்ணியமாக ஆரம்பத்தில் நடத்தினார். மேலும் தனது சமூகத்தினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஓபிஎஸ் அவர்கள் இறங்கியதுதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் இடையே மோதல் வெடித்தது. மேலும் அதிமுகவில் எடப்பாடிக்கு முக்கிய பதவி கொடுத்தால் எனக்கும் முக்கிய பதவி கொடுக்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளிடம் முறையிட்டார். ஆனால் அது அவருக்கு எதிராகவே மாறியது. மேலும் கட்சி ரீதியாக பல்வேறு தகவல்களை வெளியே பரப்பியதன் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். மேலும் ஓபிஎஸ் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அவர் இனி எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது, கட்சியின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். ஆனால் அதற்கும் மறுப்பு தெரிவித்தார். கடைசியில் எங்கே பிரச்சனை அதிகரித்தது என்றால் எடப்பாடிக்கு எதிராகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் சுமார் 13 வழக்குகளை தொடர்ந்தார். இங்குதான் ஓபிஎஸ்ஸிற்கும் அதிமுகவிற்கும் இடையே மோதல் அதிக அளவில் வெடித்தது. கடைசியாக எடப்பாடி அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இடமே கிடையாது என்று கூறும் விதத்திற்கு மாறியது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை முடக்குவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் அனைத்து ஆதாரங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் உரியது, நாங்கள் எதையும் மாற்றவில்லை, சட்டப்படி தான் நடத்தி வருகிறோம் என்று ஆவணங்களை குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கூறியுள்ளார் எடப்பாடி.